இன்னைக்கே எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறேன். மகேஷ், யாருக்கு ஃபோன் பண்ற? ஆனந்திக்கு. அவ எப்படி எடுக்க மாட்டா மகேஷ், நீ கால் பண்ண. எடுக்கல தானே? அவ எடுக்க மாட்டா மகேஷ். அன்பு ஃபாரின் போறேன்னு கேம் ஆடுறத உண்மைன்னு நம்பி ஆனந்தி அவனை தேடிதான் போயிருக்கணும். அன்னைக்கு எப்படி நீ ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறேன்னு சொல்லும் போது நான் வரவே மாட்டேன்னு அன்பு வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் அதே மாதிரி இன்னைக்கும் அவ அங்கதான் போய் உட்காந்துருப்பான். இப்பவே நம்ம அன்பு வீட்டுக்கு போனா ஆனந்திய கண்டிப்பா பார்க்கணும். அவனும் கண்டிப்பா ஃபாரினுக்கு போயிருக்கவே மாட்டான். நீ நம்பலனா போய் பாரு. மித்ரா, வா போலாம். ஆண்டி, நம்ம நினைச்ச மாதிரி மகேஷ் ட்ரிகர் ஆயிட்டான். இனிமே மகேஷ் நம்ம கையில. ஈஸியா ஆனந்தி கிட்ட இருந்து அவனை பிரிச்சுடலாம். நீங்க கவலைப்படாதீங்க. மித்ரா, நீ மகேஷ் கூடவே இருந்து நல்லா ஏத்தி விடு. நான் நினைச்ச மாதிரியே அவன் ஆனந்திய வெறுக்கணும். எல்லாத்தையும் எனக்கு நீ அப்டேட் பண்ணிட்டே இரு. சரிங்க ஆண்டி. சரி மித்ரா, நீ வா, அவன் போயிட்டான். ஏன் அன்பு பதிலே சொல்ல மாட்டேங்கிறிய? ஒருவேளை நான் அழகும் பொருளெல்லாம் உங்ககிட்டயே திரும்ப கொடுத்து அழகனை கொஞ்ச நாள் நான் நினைக்க போறதில்லன்னு சொன்னேனே, அது உங்களுக்கு காயப்படுத்திருச்சா? அந்த கோவமா? அதெல்லாம் இல்லை ஆனந்தி. நீ யாருன்னு முழுசா புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உன் மேல காதலே வந்துச்சு. ஆனா நீ அப்படி இல்லை. அழகா யாருன்னு தெரியாதப்பவே என்னை காதலிச்சவ. உன் காதலுக்கு முன்னாடி என் காதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பின்ன ஏன் அன்பு என்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சிய? நீங்க எதுக்காக என்னை விட்டு போகணும்னு முடிவெடுத்தீங்கன்னு இப்ப எனக்கு சொல்லியே ஆகணும். சொல்லுங்க அன்பு, ஏன் என்னை விட்டு போகணும்னு நினைச்சிய? ஆனந்தி, அது தெரிஞ்ச உன்னால தாங்கிக்கவே முடியாது. நான் தான் இப்ப போகல. தயவு செஞ்சு விட்டுரு ஆனந்தி. அது என்னோடய போகட்டும். இல்ல அன்பு, எனக்கு தெரிஞ்சதே ஆகணும். சொல்லுங்க. மகேஷ் சாருக்கு ஆத்தா. மகேஷ் சாருக்காகவா? ஆமா ஆனந்தி, மகேஷ் சார் உன்னை லவ் பண்றாரு. என்ன சொல்றிய அன்பு? ஆமா ஆனந்தி, மகேஷ் சார் உன்னை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காரு.